பிரைஸ் த லார்ட். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். முதல்ல காரியம் என்னன்னா, இடைவிடாமல் ஆண்டவர் நம்மளை ஜெபம் பண்ண சொல்றார். ஏன் அதை சொல்றாருன்னா, நம்மளை பிசாசு கெப்சிக்கிற சிங்கம் போல எப்பொழுதும் நம்மளை வாடகை தேடி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? நம்மளை பரலோகத்துக்கு போகக்கூடாமல் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறு ஒன்றத்துக்கும் வரான். நம்மளை அழித்து நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவன் 24 மணி நேரம் நம்மளோட கூட போராடிட்டு இருப்பான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து எனக்காக ஒரு உயிரை கொடுத்தாரு, எனக்காக மரித்தாரு, உயிர் தெழுந்தாரு, பிதாவின் வலது பஸ்ஸில் வீற்றிருக்காரு, எனக்காக மத்திய ஆகாயத்தில் வருவார் அப்படின்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த போராட்டம் இருக்கும். அதனால தான் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்னு சொல்கிறாரு. ஸ்தோத்திரத்துடனே விழித்திருங்கள்னு சொல்கிறாரு. எல்லாவற்றிலையும் கவனமாக இருக்க சொல்கிறாரு. அவன் பிசாசு கெப்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி சிங்கான். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் சரி, அது இப்போ கூட உதாரணத்துக்கு நண்பர் கூட சேர்ந்து ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அதில் ஞானமாக நீங்கள் தான் செயல்படணும். ஒருவேளை உங்கள் நண்பர் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டார், ஆனால் அவங்க பின்னாடி இருந்து பிசாசு செயல்படுவான், தவறான பாதையில் உங்களை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்போது நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா தான் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு ஒரு சிந்தனையிலையோ இருதயத்திலையோ சொல்லுவார் காரியத்தை. இந்த காரியத்தில் இப்படி போகாத, இது தவறாக இருக்குது, சரியில்லை. அப்போ நீங்கள் அந்த ஒரு காரியத்தை செய்ய போகும்போது ஒரு பாரமாக இருக்குது அப்படின்னா தேவ சித்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுவே ஒரு சமாதானத்தோடு இருக்குன்னா அது தேவ சித்தத்தோடு இருக்குன்னு ஒரு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவதே இல்லை. இதுதான் முக்கிய பிரச்சனை. அதனால தான் அநேக கிறிஸ்தவர்கள் பாடுகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் இருக்கீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியாமல் கெட்டப்பட்டிருக்கீங்க. அதுவே நீங்கள் ஜெபத்திலும் வேத வாசத்திலும் நற்கிரிகளையும் செய்வர்களாக இருந்தால் நீங்கள் பிரச்சனைக்கு மேலே படுத்து தூங்குவீங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, அதிகமாக தியானிங்க, ஆராதனை செய்து கொண்டே இருங்க. தானியேலை போல 3 வேளையும் ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, நற்கிரிகளை செய்ய மறவாதிருங்க. இதெல்லாம் செய்யும்போது ஜெபம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் எழுப்புதல் கொண்டு வராது, ஜெபத்தோடு கூட கிரியையும் செய்யணும். ஒரு கையை தட்டினீங்கன்னா ஓசை வராது, 2 கையை தட்டினா தான் ஓசை வரும். அதனால் நீங்கள் என்ன குட்டிக்காரம் பண்ணாலும் நடக்காது. ஊழியத்தை டெவலப் பண்ணணுன்னா, உங்கள் வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாகுன்னா